எழும்பொழுதும் விழும்பொழுதும் அழும்பொழுதும் தொழும்பொழுதும் ஆண்டவனைத்தான். எத்தனை வடிவத்திலே வேண்டுமானாலும் இறைவனை வணங்கலாம். உனக்கு குழந்தை இல்லையா, கவலைப்படாதே. கிருஷ்ணனை குழந்தையா, முருகனை குழந்தையா, பிள்ளையார குழந்தையா எடுத்துக்கோ. உனக்கு தாய் தந்தை இல்லையா, அம்மையப்பனாக இறைவனையே ஏற்றுக்கொள். உனக்கு நாயகன் வேண்டுமா, சன்மார்க்க நெறியிலே இறைவனையே ஆடையிலே எனமணைந்த மணவாளா என்று அவனையே நம்முடைய ஆன்ம நாயகனாக ஏற்றுக்கொள்ளலாம். ஒரு நல்ல நண்பனா அத்தனை கஷ்டத்தையும் ஆண்டவனிடத்திலே சொல்லி அழலாம். இப்படி எல்லா வகையிலேயும் இறைவனை நம்மோடு சேர்த்து கொள்ளக்கூடிய தன்மை இந்து மதத்திலே மட்டும்தான் உண்டு. அதிலே தர்மம் என்பது ஒவ்வொருவருக்கும் பொதுவானது. இல்லற தர்மம், துறவர தர்மம், பிரம்மச்சரிய தர்மம், கிரகஸ்தாசிரம தர்மம், ஒரு பெண்ணினுடைய தர்மம், ஆணுக்குரிய தர்மம், யுத்த தர்மம், யாத்ரா தர்மம், இப்படி எல்லாவற்றிலேயும் தர்மம். இன்னும் சொல்ல போனால் நம்முடைய பக்தி ஆன்மீகம் என்பது கோவிலுக்கு வர்ற நேரத்திலேயும் வீட்டில் சுவாமி கிட்ட உட்கார்ற நேரம் மட்டும் அல்ல. விடியற் காலையில் எழுந்திருப்பதிலே இருந்து இரவு படுக்கிற வரைக்கும் நாம் செய்கிற அத்தனையுமே அந்த ஆன்மீகத்தோடு தொடர்புடையதாக அமைத்து கொடுத்துருக்கிறார்கள் இந்து மதத்தில் மட்டும்தான். மற்ற மதங்களில் அந்த கோவிலுக்கு போகிற நேரம் மட்டும்தான். இங்கே அப்படி இல்லை. காலையில் எழுந்திருக்கிற போதே சூரிய வணக்கம், உள்ளங்கைகளை பார்த்து கொண்டு மகாலட்சுமி இருக்கான்னு பார்த்து கொண்டு எழுந்துரு. உனக்கு பிறவி தந்த அடையாளமாக இரவு முழுவதும் நீ இருந்தையா இறந்தையான்னு தெரியல, அதுக்காக வாசலிலே சாணம் தெளித்து இருக்கிறாய் என்பதற்கு காட்ட கோலம் போட்டு நாம் இருப்பதை அறிவுறுத்து. சமைக்கிற போது அக்னியே சுவாகா என்று அந்த அக்னிக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அடுப்பு மெழுகி கோலம் போட்டு சமைப்பது. ஒரு புதுசு கட்டி கொண்டா அந்த காலத்துல எல்லாம் ஒரு சட்டை வாங்கி கொடுத்தா கூட அதை போட்டுக்கொண்டா புதுசு போட்டுருக்கே போய் நமஸ்காரம் பண்ணு. அந்த புதுசுக்கு தலைப்பில் குங்குமமோ மஞ்சளோ தொடச்சி தான் கட்டிக்குவாங்க. இப்பெல்லாம் அப்படி இல்லை, எப்போ வேணா போட்டுக்க வேண்டியது. நமஸ்காரங்கிறதே மறந்து போச்சு. அப்போ நம்ம நமஸ்காரம் பண்ணணும். இன்னும் சொல்ல போனால் வைணவத்தில் தென்கலை வடகலைன்னு உண்டு. அந்த நாமத்தில் வித்தியாசம் இருக்கும். அங்கே கல்யாணம் ஆனால் அந்த காலத்தில் பெண்களுக்கெல்லாம் பெரியவங்க தான் தலைவாரி பின்னுவாங்க, நாமே பின்னிக்கு விட மாட்டாங்க. நாங்கள்லாம் வேலைக்கு வந்த பிறகு கூட எங்கள் அம்மா தான் நாமே செய்து கொண்டா தானே அழகி தம்புரான் பொண்டாட்டி நீயே பண்ணிக்கிறிய நான் எதுக்கு இருக்கேன்பாங்க. அது அம்மா தலையாட்டுறாங்க, அவங்க தான் தலைவாரி பின்னி விடுவாங்க. இந்த வைணவத்தில் மருமகளுக்கு மாமியார் தலைவாரி பின்னி விட்ட உடனே அவள் எழுந்து மாமியாருக்கு நமஸ்காரம் பண்ணணும் தினமும். அது வடகலையாக இருந்தால் 3 நமஸ்காரம், தென்கலையாக இருந்தால் 1 நமஸ்காரம். இப்படி சின்ன சின்ன விஷயங்களிலே கூட பெரியவர்களை மதிக்கவும் தெய்வத்தை வணங்கவும் எழுந்தா போய் சாமிக்கு தோப்புக்கரணம் போட்டுட்டு வா. சாயந்தரம் ஆனால் நெத்தியில் திருநீர் வச்சுக்கோ. ராத்திரி படுக்கிற போது வேலுண்டு விரையில்லை, குகருண்டு குறைவில்லை, மயிலுண்டு பயமில்லை, துணையுண்டு துன்பமில்லை சொல்லிட்டு படு. படுக்கும்போது குழந்தை நெத்தியில் அம்மா விபூதியை வச்சு ஈஸ்வரோ ரட்சிதோ பஸ்மம் பரம ஔஷதம் கந்தா முருகா நீயே துணை, இறைவன் காப்பாற்றட்டும் நம்ம சொல்லலாம். நானே சாப்பிட்றேன். இந்த நாத்திகன் சொல்லுவான் கடவுளே கிடையாது, நான் தான் எல்லாம். வாஸ்தவம். நாமே சாப்பிட்டு நாம பிறந்து நாம வளர்ந்து நாம சாப்பிட்டு நாம செத்து போகிறோம். ஆனால் அது வரைக்கும் நாம தான். இறந்த பிறகு நாம சுடுகாட்டுக்கு போக முடியாது, அப்போ மட்டும் ஆஸ்திகன். அது வரைக்கும் நாத்திகன். கடவுளை ஜெயித்து விட்டோம் நாத்திகம் பேசுகிறோம். வாழ்நாள் முழுக்க கடவுளை நாத்திகன் ஜெயிக்கிறான். ஒரே ஒரு நாளில் கடவுள் நம்மை தோற்கடித்து விடுகிறார், அதுதான் மரணம். அந்த நேரத்தில் எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் கடவுளை நினைக்காம இருக்க முடியாது. சில பேர் ஆளை வச்சு நினைக்க சொல்வான், சில பேர் அவனா நினைப்பான். அப்படி நாம் நினைப்பதற்காக ஏராளமான பக்தி பூர்வமான செய்திகளை சொல்லி வைத்திருப்பது காலத்தினாலே அழிய முடியாத ஒன்று உண்டுன்னா அது இந்து மத தத்துவங்கள் தான். இன்னும் சொல்ல போனால் இந்துவாக பிறக்க முடியுமே தவிர இந்துவாக மாற முடியாது. ஏன்னா இங்கே மதம் மாற்றுவதற்கு எந்த சடங்கும் கிடையாது.
இங்கேருந்து எத்தனை பேர் போனாலும் கவலை இல்லை, எத்தனை பேர் வந்தாலும் கவலை இல்லை. ஏனென்றால் இந்து மதம் என்பது ஒரு சமுத்திரம். காவேரியில் ஆடி மாதம் வெள்ளம் வரும், சித்திரை மாதம் வற்றி போகும். நீங்கள் மெட்ராஸுக்கு போனீங்கன்னா, சார் நீங்கள் ஆடி மாதம் வந்திருக்கீங்க, கடல் 10 அடி உள்ளே வந்துடுத்து, சித்திரை மாதம் வந்திருக்கீங்க, கடல் 10 அடி போயிடுத்து சொல்ல மாட்டான். எப்பவும் கடலுக்கு ஒரே நிலை. அதே மாதிரி யார் போனாலும் யார் வந்தாலும் ஹிந்து தர்மம் என்பது என்றைக்குமே அழிக்க முடியாத பூரணமான ஒன்று. காரணம், அதை சொன்னவர்கள் தெய்வங்களும் மகான்களும். யாரோ குப்பனோ சுப்பனோ சொல்லிட்டு போல. கிருஷ்ணனால் உபதேசிக்கப்பட்ட பகவத்கீதை உலகம் முழுக்க. வெளிநாட்டுக்கு போனால் அந்த லைப்ரரியில் பகவத்கீதை இருக்கு, மொழிபெயர்த்து வைத்திருக்கிறான். அதே மாதிரி விஷ்ணு சகஸ்ரநாமம், இவை எல்லாமே இறைவனாலே சொல்லப்பட்டது. அதனால் அதை சொல்லுகிற போதே ஒரு ஆவேசம் ஆத்தும். சொல்லிய மகானுபாவர்கள் எல்லாம் இறையருள் பெற்றுத்தான் சொல்லி இருக்கிறார்கள். சும்மா ஏதோ பள்ளிக்கூடத்தில் போனேன், டுட்டோரியல் காலேஜில் படித்தேன், நான் பாஸ் பண்ணேன், நான் எழுதினேன்னா அதுக்கு வாக்கு இல்லை. ஆண்டவனுடைய அருளை பெற்றவர்கள் சொன்ன வாக்குக்கு விசேஷம் ஜாஸ்தி. முருகனாலே முத்தை தரு பத்தி திரு என உபதேசிக்கப்பட்ட அருணகிரிநாதருடைய திருப்புகள் தெருப்புகளாக பாடப்படுகிறது. ஆதிசங்கரர், ராமானுஜர், மத்வர், ராமகிருஷ்ணர், விவேகானந்தர் இவர்களெல்லாம் கடவுளாலே ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவராலேயே ஞான ஒளி கொடுக்கப்பட்டு அதை நமக்கு தந்தவர்கள். அதனால் என்றைக்கு ஞாபகம் வைத்துக் கொள்ளணும், நமக்கு யாரும் துணை இல்லை ஆண்டவனை தவிர. மற்றதெல்லாம் தற்காலிகம். பஸ்ஸில் போகிறோம், பக்கத்தில் யார் யாரோ பிரயாணம் பண்ணுறாங்க, ரயிலில் போகிற போது சில பேர் நமக்கு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க, சாப்பாட்டை கூட பகிர்ந்து கொள்வார். அதெல்லாம் தற்காலிகம். இறங்குற இடம் வந்தால் அவங்க பாதையை பார்த்துட்டு போயிடுவாங்க. ஒன்று கவனித்து பாருங்கள், ரயில் பிரயாணத்தில் 3 நாள் பிரயாணம் பண்ணுவோம். இங்கேருந்து டெல்லிக்கு 3 நாள் தாயா பிள்ளையாக பழகுவோம். ஆனால் டெல்லி ஸ்டேஷன் வந்தால் இறங்கி போனால் யார் எந்த பக்கம் போனாங்கன்னே தெரியாது, அவங்கவுங்க கிளம்பிடுவாங்க. அவ்வளோதான் வாழ்க்கை. இங்கேயும் அப்படித்தான். யார் யாரோ வருகிறார்கள், யார் யாரோ போகிறார்கள். முதல் ஸ்டேஷனில் இறங்குறவன் இருக்கான், கடைசி வரைக்கும் போகிறவன் இருக்கான். அது மாதிரி இறந்தவனை கண்டு நாம் அழ வேண்டவும் வேண்டாம், இறப்பை கண்டு நம்ம கவலைப்படவும் வேண்டாம். ஏன்னா நாம் இருக்கிற வரைக்கும் மரணம் வராது. மரணம் வரும்போது நாம் இருக்க மாட்டோம். அப்போ ஏன் கவலைப்படணும்? தேவையே இல்லை. அறிவு என்பது பாடம் கற்றுக் கொடுத்து பிறகு பரீட்சை வைக்கும். அனுபவம் என்பது கற்றுக் கொடுப்பதல்ல, பரீட்சையை வைத்துவிட்டு அதன் மூலமாக பாடத்தை கற்றுக் கொடுக்கும். அதான் வித்தியாசம். அறிவு படித்த பின்பு தேர்வு, அனுபவம் தேர்வு எழுதி கற்றுக்கொள்வது. அனுபவ படிப்பு தான் மிகப்பெரிய அபார ஞானம். ஆண்டவனுடைய 2 திருவடிகளிலே ஒன்று பரஞானம், இன்னொன்று அபார ஞானம். பரஞானம் என்பது படித்து தெரிவது, அபார ஞானம் என்பது பட்டு தெரிவது. 2 வேணும். எல்லாத்தையும் படிச்சும் தெரிஞ்சுக்க முடியாது, எல்லாத்தையும் பட்டும் தெரிஞ்சுக்க முடியாது. 10வது மாடியிலேருந்து கீழே விழுந்தால் மண்டை உடையும்னா ஒவ்வொருத்தரும் விழுந்து கற்றுக்க முடியாது. அடுத்தவர்களுடைய அனுபவம் நமக்கு பாடம். நெருப்பு சுடும், இது பாடம். சுட்டா எப்படி இருக்கும், அது அனுபவம். சுட்டா எப்படி இருக்குன்னு யாரும் சொல்லித்தர முடியாது. திருப்பதி லட்டு எப்படி இருக்கும், ஆளுக்கு ஒரு பேப்பரை கொடுத்து எழுதுங்கன்னா 10 பக்கம் எழுதுவீங்க. இனிப்பாக இருக்கும், பெருசாக இருக்கும், முந்திரி பருப்பு இருக்கும், குங்குமப்பூ இருக்கும், எல்லாம் எழுதுவீங்க. அந்த இனிப்பு எப்படி இருக்கும்னு கேட்டால் எத்தனை பட்டம் வாங்கினவனாலேயும் சொல்ல முடியாது. தின்னு பாருடா புரியும்பா. அனுபவம் என்பதை அனுபவித்து தெரிந்து கொள்ளணும், பட்டு தேரணும். அந்த அனுபவத்தை பெறுவதற்குத்தான், படித்து தெரிந்து கொள்வதற்குத்தான் இத்தனை நூல்கள். நேற்றைக்கு நாம் பார்த்தோம், வீட்டுக்குள்ளே இருந்து பாஞ்சாலி மாதிரி கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டவன் எந்த பொண்ணும் இல்லை. அவளுடைய வாழ்க்கை முழுவதும் சோகந்தான். அவள் பிறந்ததே நெருப்பில் சுட்டுக்கொண்டே வந்தாள். விவரம் தெரிவதற்கு முன்னாலேயே அர்ஜுனன் தான் அவன் பொண்டாட்டின்னு சொன்னாங்க. ஆனால் கல்யாண வயசு வந்தபோது அர்ஜுனன் அரக்கு மாளிகையில் இறந்து போயிட்டான்னாங்க. அப்போ அவள் விதவையா கன்னியா கல்யாணம் ஆனவளா தெரியலை. சுயமரம்னு வைத்தார்கள். அந்த சுயமரத்துக்கு சகுனியும் கூட வந்திருந்தான். யார் வில்லை வளைத்தாலும் அவர்களுக்கு மாலை. ஒருவேளை துரியோதன மச்ச எந்திரத்தை வீழ்த்தி இருந்தா பாஞ்சாலி அவனுக்குத்தான் மாலை போட்டிருக்கணும். அவன் மனசு என்ன துடிச்சிருக்கும். ஐயோ யார் ஜெயிச்சிருவானோ, யார் கழுத்தில் மாலை போட வெடி வருமோ, கொடுமை.
அர்ஜுனனே ஜெயிச்சா, அழைத்து கொண்டு போனா, கனிவொந்து கொண்டு வந்தேன்னா 5 பேரும் பகிர்ந்துக்கோன்னு அவங்க அம்மா. அவள் பழம் நினச்சா. 5 பேருக்கு மனைவி ஆகின்றது. 5 தேவி அழியாத பத்தினி. அதுக்கு பிறகாவது அவளுக்கு நிம்மதி வந்ததா? 5 கணவன்மார் இருந்தும் கூட துரியோதனன் அவளை பற்றி துகிலுரிந்தான். அந்த சபையில் அவளுக்கு பேச ஆள் இல்லை, ஆண்டவன் தான் துணைக்கு வந்தா. அதை பார்த்து நாம் தெரிஞ்சுக்கணும், நமக்கு எத்தனை பேர் இருந்தாலும் கை கொடுப்பது கடவுள் மட்டும்தான். கடவுள் மட்டும்தான். இந்த கல்யாணம்ங்கிறது ஒரு உலக வாழ்க்கைக்கு ஒரு பாதுகாப்புக்குன்னு தான். ஆனால் எந்த பெண்ணையும் எந்த புருஷனும் கடைசி வரைக்கும் காப்பாற்ற முடியாது. எந்த போலீஸ்காரனும் கூடவே துணைக்கு வர முடியாது. தெய்வம் தான் துணைக்கு வர முடியும். அதை ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் கடன். பிள்ளையாக வந்து பிறப்பது கடனை வசூலிக்க, புருஷனாக வர்றது கடன், பெண்டாட்டியாக வர்றது கடன், வாங்கின கடனை வசூலிக்க வந்தது. அதெல்லாம் நமக்கு ஒரு நாளும் துணையாகாது. அது கடமை. இது கடமைக்காக வாழ்வது இந்த கிரகஸ்த வாழ்க்கை. ஆனால் நம்முடைய ஆன்மாவுக்காக வாழ்வது தான் ஆன்மீகமான வாழ்க்கை. ஆண்டவனைத்தான் துணை. அது எந்த பேரில் வேணால் கூப்பிடலாம். படிக்கிறீங்களே நீங்கள், ராமனே கணவனாக வந்தான் சீதைக்கு. அந்த ராமன் வந்து காப்பாற்ற முடிந்ததா? அங்கே அரக்கு மாளிகை ராவணனுடைய நாட்டில் ராமநாமன் தான் அவளுக்கு துணை இருந்தது. அனுமார் கடலை தாண்டினாரே, ராமனா கூட வந்தான், ராமநாமன் தான் கூட வந்தது. அதனால் பேரை சொல்லி பிச்சை எடுங்கிறது பழமொழி. இங்கேயும் அதே மாதிரி விதி இந்த வழி தேடி செய்கை செய்ய கட்டுண்டோம் பொறுத்திருப்போம் என பஞ்ச பாண்டவர் 5 பேரும் பாஞ்சாலியை அழைத்து கொண்டு அங்கே துரோணர் சொன்னபடி 6 ஆண்டு அடவையிலே காட்டிலே வாழ வேண்டும் கிளம்புகிறார்கள். போய் ஒரு ஆலமரத்தின் அடியில் நின்றார்கள். நம்முடைய இந்து தர்மத்தில் மரமெல்லாம் தெய்வம். வேப்ப மரத்தை பார்த்தாலே மாரியம்மன் நினைவுக்கு வரும். ஆலமரத்தை பார்த்தாலே தட்சிணாமூர்த்தி நினைவுக்கு வரும். அரச மரத்தை பார்த்தாலே மரங்களிலே நான் அரச மரமாக இருப்பேன் கிருஷ்ணன். வாதநாராயண மரம்னு ஒன்று உண்டு, இப்போ அது கிடையவே கிடையாது. அந்த வாதநாராயணர் அதான் வியாசர் பேர். இப்படி மரங்களெல்லாம் செடிகளெல்லாம் தெய்வங்களாக வணங்கப்பட்டது. இவர்களும் போய் நிற்கிறார்கள். சத்தியம் என்ற ஒரு ஆலமரம், பிரமாணம். அந்த பிரமாணம் என்ற ஆலமரத்தின் அடியிலே பஞ்ச பாண்டவர்களும் தௌமியாச்சாரியார்களும் இருக்கிறார்கள். எங்கே போகிறதுன்னு தெரியல. காட்டுக்குன்னு சொல்லியாச்சு. எந்த காட்டுக்கு? எந்த காட்டுக்கு? எங்கே எத்தனையோ காடு இருக்குது. எந்த காட்டில் போய் தங்குவது, எந்த வனத்துக்கு போவது, எப்படி வாழ்வது தெரியலை. அப்போது தர்மபுத்திரர் வருத்தப்பட்டார். எதுக்கு? நாடு போச்சேன்னு வருத்தப்படலை, ஆட்சியை இழந்து விட்டோமேன்னு வருத்தப்படலை, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லையேன்னு வருத்தப்படலை. என்ன நினைத்து வருத்தப்படுகிறார்? நாங்கள் காட்டில் இருக்கிற பொழுது என்னை தேடி முனிவர்களும் மற்றவர்களும் வந்தா அவர்களுக்கு எப்படி நான் உணவளிப்பேன்? இதுதான் தர்மம். நமக்குன்னு வாழ்றதுல சுகம் இல்லை, மற்றவர்களுக்காக வாழ்வது தான் சுகம், சந்தோஷம். வாழ்ந்து பார்த்தவங்களுக்கு தான் அந்த அர்த்தம் தெரியும். ஒரு சமையல் பண்ணி வச்சு நீயே தட்டு நிறைய போட்டு அத்தனையும் சாப்பிட்றதுல சுகம் இல்லை. 4 பேருக்கு போட்டு அவங்க வயிறார சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்குமா சொன்னால் அதுதான் ஆனந்தம். அதை அனுபவித்து பார்க்கணும். நான் தினந்தோறும் அனுபவிக்கிறேன், எல்லாருக்கும் அதான் சொல்லுவேன். கொடுப்பதிலே இருக்கிற இன்பம் எடுப்பதிலே இல்லை. அதனால் இங்கேயும் தர்மபுத்திரர் நினைக்கிறார், இத்தனை பேர் என்னை தேடி வந்தால் எப்படி சாப்பாடு போடுவேன்? அப்பொழுது வியாசர் வருகிறார். நல்லவரை துணை கொள்ள வேண்டும். வியாசரிடத்திலே கேட்கிறார், இதற்கு ஒரு வழி சொல்லுங்கள். அப்போ அவர் ஒரு மந்திரத்தை சொல்லிக் கொடுத்தார். சூரியனை வணங்குகிற மந்திரம், ஆதித்ய மந்திரம். இந்த மந்திரத்தை சொல்லு. ஏன்னா சூரியன் தான் எல்லாருக்கும் படி இழக்கிறான். வாழ்நாள் முழுக்க வெயில் அடித்தாலும் உசு உசுன்னு பொறுத்துக்கிறோம். 4 நாள் சேர்ந்தாப்பில் மழை பெஞ்சால் பாழு மழை எப்படா நிற்குங்கிறோம். முடியாது. இங்கே அதனால் கதிரவன் தான் அத்தனை பயிர் பச்சைகளையும் வாழ வைக்கிறான். உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர்களுக்கும் துணையாக இருப்பவன் சூரியன் தான். அவன் ஒரு நாள் கூட லீவ் போடுறதில்ல. கடமை தவறாமல் இருக்க யார்கிட்ட கற்றுக்கணுன்னா அவங்ககிட்ட தான். எந்த நாளாக இருந்தாலும் காலையில் வந்து உதயம் ஆகிட்டு இரவு வேறு பக்கத்துக்கு போயிடுவான். அப்போது அவன் மறையறதில்லை இன்னொரு பக்கத்துக்கு. அப்படிப்பட்ட சூரிய மந்திரம், ஆதித்ய மந்திரத்தை சொல்லுகிறான். கதிரவன் வந்து ஒரு பாத்திரத்தை கொடுத்தான். அதுக்கு பேர் அட்சய பாத்திரம். அட்சயம்னா எடுக்க எடுக்க குறையாது.
நீங்கள் அரிசி வாங்கி டப்பாவில் போடும்போது அட்சயம்னு சொல்லி போடணும். அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும். சம்பளம் வாங்கினா ₹1 காசை ஏதாவது ஒரு டப்பாவில் அட்சயம்னு போடுங்க. அந்த ₹1 இன்னொரு ரூபாயை தானாக சேர்த்திக்கும். எடுக்க குறையாமல். முன்னெல்லாம் வியாபாரிகள் அளக்கிற போது லாபம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அளப்பான், ஒன்று சொல்ல மாட்டான். 1 என்பது ஆண்டவனுக்குரியது, 2 ஏன்னா அவன் தான் ஒன்றானவன். இப்போ ஒன்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதனால் இங்கேயும் இவர் கேட்கிறார், கதிரவன் வருகிறார். வந்த உடனே அட்சய பாத்திரத்தை கொடுத்தான். ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், அது ராமாயணமானாலும் பாரதமானாலும் ஆண்டவன் ஒன்றை கொடுக்கிற பொழுதே அதற்கு சில விதிமுறைகள் கண்டிஷன் போட்டு தான் கொடுப்பான். நீங்கள் போய் வாங்குறீங்க மிக்சியோ குக்கரோ டிவியோ, இந்த கடைக்காரர் சொல்லுவார், அம்மா இத்தனை வோல்டேஜ் தான் போகும், அதுக்கு குறைஞ்சி போனால் போகாது, இதுக்கு மேலே போடாதீங்க, இத்தனை மணி நேரம் ஓட்டாதீங்க, இத்தனையும் சொல்லுவான். இங்கே கடவுளும் ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு விதித்து தான் அனுப்பி இருக்கிறான். உனக்கு இருக்கிற பல்லு சாகிற வரைக்கும் இருக்காதுடா, இடையில வந்தது இடையில போயிடும். நீ அளவோடு வாழ்ந்தால் வளமோடு வாழலாம். 1ஆம் தேதி சம்பளம் வாங்கி கணக்காக பட்ஜெட் போட்டு செலவு பண்ணால் 30 நாள் சந்தோஷமாக இருக்கலாம். கையில் காசு இருந்தால் ராஜா, உடனே எல்லாத்தையும் 3 நாள்லேயும் செலவு பண்ணி ஆகிடுது. 4ஆவது நாள் ததிக்கிடத்தோம். வாழ்க்கையும் அப்படித்தான். ஒவ்வொரு அரிசியிலேயும் நம்ம பேரை எழுதித்தான் ஆண்டவன் அனுப்புகிறான். எப்படி ரேஷனில் இவ்வளோதான் கொடுக்குறானோ அது மாதிரி நமக்கு ரேஷன். அதுக்கு மேலே ஒரு அரிசி கூட நம்ம சாப்பிட முடியாது. 4 இட்லி இலைய வைப்பா, 3 இட்லி தான் நமக்குரியது. 3 இட்லி சாப்பிட்ற வரைக்கும் நல்லா பேசிகிட்டு இருப்போம். 4ஆவது இட்லியை விண்டு சட்டியில் தொட்டு கைக்கிட்ட எடுத்துகிட்டு போவோம். இப்படி பழிச்சுங்க. அப்படியே அந்த இட்லி நம்மளோடது இல்லை, நமக்கு கொடுக்க வேண்டியது அல்ல. ஆண்டவன் கணக்கு பார்த்து தான் தருவான். அதனால் நமக்கு கிடைச்ச சம்பளத்தை 30 நாள் வைக்கிற மாதிரி நமக்கு கிடைச்ச வாழ்க்கையில் எல்லாத்தையும் நல்லபடியாக அளவோடு வாழ்ந்தால் நீண்ட காலம் வாழலாம். ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடினா 30 நாள் சம்பளம் 3 நாளில் தீர்ற மாதிரி வாழ்க்கையை அழிஞ்சு போகும். அதைத்தான் பெரியவர்கள் சொல்லி கொடுத்தார்கள். இங்கே அதே மாதிரி கதிரவன் ஒரு அட்சய பாத்திரத்தை கொடுக்கிற போதே சொன்னான் இல்லற தர்மத்தை. பாரதம் என்பது ஏதோ கிருஷ்ணன் சொன்ன கீதைக்கு மட்டும் இல்லை. கதிரவன் சொல்கிறான், தர்மபுத்திரா, இந்த பாத்திரத்திலே ஒரு நாளைக்கு ஒரு முறை தான் உணவு வரும். என்ன வேணா வரும். நீ பாயசம் கேட்டாலும் சரி, பாதாம் கீர் கேட்டாலும் சரி, என்ன வேணா வரும். ஒரு தடவை தான் வரும். ஒரு நாளைக்கு ஒரு முறை தான் வரும். அதை விருந்தினர்களுக்கெல்லாம் போட்டுவிட்டு, தம்பிமாருக்கெல்லாம் போட்டுட்டு, தர்மபுத்திரர் சாப்பிட்டு, அதுக்கு பிறகு பாஞ்சாலி சாப்பிட்டு பாத்திரத்தை கழுவி வைத்து விட்டால் மறுபடியும் அதிலே உணவு வராது. இதை சொல்லாமல் இருந்தால் அந்த அட்சய பாத்திரத்தை வச்சுக்கிட்டே ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலே ஆரம்பிச்சிடலாம். கேட்குற போதெல்லாம் வந்திருக்கும். ஆண்டவன் அளவோடு தான் கொடுத்தான். இது ஏன் இப்படி? நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இல்லறத்தான் என்பவனுக்கு 5 யாகங்கள் பண்ணணும். தேவ யஜ்யம், ரிஷி யஜ்யம், பித்ரு யஜ்யம், மனித யஜ்யம், பூத யஜ்யம். யஜ்யம்னா யாகம். இந்த 5 என்னன்னா, முதல்ல தேவ யஜ்யம். இந்த கோவிலுக்கு வர்றீங்க, அம்மனுக்கு பூ கொண்டு வந்து கொடுக்குறீங்க, கற்பூரம் ஏற்றுறீங்க, நமஸ்காரம் பண்ணுறோம், இது தேவ யஜ்யம். அடுத்தது பித்ரு யஜ்யம். இறந்து போன முன்னோர்களுக்கு ஒரு சோறாவது அவங்க பேரை சொல்லி காக்காய்க்கு வைக்கணும். இது பித்ரு யஜ்யம். அதுலேயும் இந்து மதம் அழகாக சொல்லும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, பிரமாதமாக அப்பாத அவஸ்தை பண்ணுவான். இருக்கிற வரைக்கும் ஜோறு போட்டிருக்க மாட்டான், செத்ததுக்கப்புறமா அதை பிரமாதமாக செய்வான். இல்லாதவன் ஒன்றுமே இல்லை, அவனுக்கே சாப்பாடு இல்லை, காக்காய்க்கு சோறு போட கூட வழி இல்லை. அப்போ அவன் எப்படி பண்ணுவான்? வெட்ட வெளியில் போய் நின்று கொண்டு கை 2ஐயும் உயர்த்தி, என்னுடைய பித்ருக்களே, என்னிடத்துல எதுவும் இல்லை, ஆனாலும் என்னுடைய வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் சொன்னால் அவன் தவசம் பண்ண புண்ணியம். அதுதான் இந்து மதம். தினம் குளிச்சுட்டு தான் சமைக்கணும். நீ பிரயாணம் பண்ணிகிட்டு இருக்க, எங்கே போய் குளிப்ப? கொஞ்சம் தண்ணியை தலையில் தெளிச்சுக்கோ. ஒரு பொண்ணு புள்ள பத்திருக்கா, அவள் எப்படி குளிப்பா? மஞ்சள் தண்ணியை தலையில் தெளிச்சுக்கோ. ஆனால் நல்லா இருக்கிற நாளில் மஞ்சள் தண்ணி தெளிக்கப்படாது.
உன்னால் முடியாத போதும் இப்படி செய்யலாம் என்று விதிவிலக்குகள் கொடுத்து அந்த தர்மம் குறையாம அது தொடர்ச்சியாக வர செய்வது தான் நம்முடைய தர்மமே இங்கே. அதனால் அடுத்தது பித்ருயஜ்யம் முடிஞ்சா ரிஷியஜ்யம். ரிஷியஜ்யம்னா பெரியவர்களாலே எழுதப்பட்ட நல்ல நூல்களை படிப்பது. அடுத்தது மனித யஜ்யம், யாராவது மற்றவனுக்கு சாப்பாடு போடுறது. நீ பெருசாக அன்னசத்திரம் கட்ட வேண்டாம், உங்கள் அப்பாவுக்கு சோறு போடு, உங்கள் அம்மாவுக்கு சோறு போடு, உங்கள் மாமனார் மாமியாருக்கு சோறு போடு, கூட பிறந்தவங்களுக்கு போடு. இதுவுமே தர்மம் தான். அவங்க ஒன்று நம்ம கூட பிறந்தவங்க நம்ம ரத்தம் இல்லை, அசல் தான் எல்லாருமே. வீட்டில் அம்மாவை பிச்சை எடுக்க வச்சுட்டு நீ 1000 பேருக்கு அன்னதானம் பண்ணி புண்ணியமே இல்லை. வீடு கட்டி அந்த பேருக்கு அன்னை இல்லம், அம்மா இருக்கிறது கருணை இல்லம், புண்ணியம் இல்லை, அது புண்ணியமே இல்லை. ஒரு அற்புதமாக ஒரு கவிஞன் எழுதினான், மகனே நீ பிறந்த நாள் அன்று ஒரு தென்னங்கன்று நட்டோம், எங்கள் பணத்தினாலே நீ படித்து வளர்ந்து வெளிநாட்டுக்கு போன, நாங்கள் ஊற்றிய நீரினாலே அந்த மரம் வளர்ந்து செழித்தது, நீ எங்களுக்கு எதுவும் தரல, ஆனால் நாங்கள் வைத்த மரம் நிழலை தந்தது, இளநீரை தந்தது. நாங்கள் இறந்து போய் ஈயரிக்கின்ற செய்தி உனக்கு இமெயிலில் வரும்போது நீ வரவில்லை என்றாலும் நாங்கள் வளர்த்த மரம் எங்களுக்கு படுக்கையாகும், பாடையாகும். அதுதான் வாயுள்ளவர்களுக்கு போடுவதை விட வாயில்லாத ஜீவன்கள் கடைசி வரை கூட வரும். ஒரு கவளம் சோறு போட்டால் வாழ்நாள் முழுக்க நாய் வாலாட்டும். 29 நாள் சோறு போட்டு ஒரு நாள் போடலைன்னா ஒழிகன் போஸ்டர் அடித்து ஓட்டுவான். அதனால் நீ தர்மம் செய்யறது எது நீடித்தது, யாருக்கு செய்யணுமோ அதை செய். விருந்து என்பது மாமன் மச்சானுக்கு போடுறதில்லை, புதிதாக வருகிறவர்களுக்கு. அதுதான் மனுஷ தர்மம். அதுக்கு அடுத்தது பூத தர்மம். காக்காய்க்கு சோறு போடுறது, நாய்க்கு சோறு போடுறது, எறும்பு புத்தில் அரிசி போடுறது, இதெல்லாம் தர்மம். என்கிட்ட பழைய பேப்பர் எடுக்க ஒருத்தன் வருவான், அவன் எங்கேயோ என் பேச்சை கேட்டிருக்கான். அவன் வந்து கேட்டான், அம்மா நீங்கள் தானம் பண்ணுன்னு சொன்னீங்க, சாதம் போட்டால் நல்லது, காசு கொடுக்காதே சோறு போடு, அன்னதானம் பண்ணால் நல்லது. நீங்கள் எனக்கே மாதத்தில் ஒரு 3000 வருது, 5 பொண்ணு எனக்கு, நான் எப்படிமா அன்னதானம் பண்ணுவேன்னா? நான் உடனே கேட்டேன், ஒரு நாள் ஒரு மாதத்துக்கு உனக்குன்னு இல்லாமல் எவ்வளோடா செலவு பண்ணுவேன்னு? ஒரு ரூபா பண்ணுவேம்மா. 1 ரூபா பண்ணுவியா? பண்ணுவேன். சரி, 1 ரூபாய் எடுத்துகிட்டு செவ்வாப்பேட்டைக்கு போ, வெள்ளைக்கடையில் போய் 1 ரூபாய்க்கு இத்தனை சக்கரை கேளு, அவன் உதுத்து போடுறதை இவ்வளோ நல்ல பொட்டலம் கட்டி கொடுப்பான். அதை வாங்கிட்டு வந்து ஒரு எறும்பு புத்தில் போடு, 1000 எறும்பு சாப்பிடும். அதுவும் அன்னதானம் தான். வயிற்றுக்கு போடுவது எல்லாமே அன்னதானம் தான், மனுஷனுக்கு போடுவது மட்டும் இல்லை. யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் இன்னுரை நல்கல் தானே. ஒரு பசுமாட்டுக்கு ஒரு பிடி புல்லு கொடு, ரோட்டில் பொழைச்சிருக்கு, ரோட்டும் சுத்தமாகும், பசுமாடு வயிறு ரொம்ப. முன்ன காலத்தில் இந்த தர்மத்தெல்லாம் இப்படி மேடை போட்டு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு பானை இருக்கும், அரிசி களைஞ்ச தண்ணியை ஊற்றி வச்சுருப்பாங்க, காய்கறி நறுக்கிட்டா தோலெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. தினம் மாடு வச்சுருக்கிறவங்க வந்து அந்த கைடீரை எடுத்துகிட்டு போயிட்டு இவ்வளோ சாணி வச்சுட்டு போவா, அந்த சாணியை வச்சு வாசத்தை அளிப்பாங்க. இப்போ சாணியை தொடறதுக்கு அருவருப்பு, வேண்டாம், கைடீர் பானை கிடையாது, ஏன்னா அரிசி களையிறதே இல்லை, காய்க்கு தோல் நறுக்கிறதே இல்லை, தோலோட சாப்பிட்டா சத்து. மாட்டுக்கு போட வேண்டியதெல்லாம் பிடிங்கி நம்மக்கிட்ட போய் நம்ம மாடாக உழைச்சாலும் வாழ மாட்டோம். கேரட்டுக்கு தோல் சீவாது அப்படியே தின்னு, கத்திரிக்காய் தோல் சீவாது அப்படியே தின்னு, பீர்க்கங்காய்க்கு தோல் சீவினா அதை துவையலாற, எதையும் போடாதே. நமக்கும் ஆண்டவன் எதையும் போட மாட்டோம். எதை போட முடியுமோ அதை போடு. தலகாணிக்கு பஞ்சடைக்கிற மாதிரி தலகாணி கூட ஒரு அளவு தான் அடைக்க முடியும். இப்போ அதனால தான் சொன்னார், தேடி வருகிற விருந்தாளிகளுக்கு முதல்ல போடு, அதுக்கப்புறம் இளையவர்களுக்கு போடு. பாவத்தில் பெரிய பாவம் எது தெரியுமா? வயசு வந்த பொண்ணு வீட்டில் இருக்கிற போது நிறைய அம்மா மேக்கப் போட்டுக்கிட்டா அது பாவம். நல்ல சாப்பிட்ற வயசில் இருக்கிற பையனை விட்டுட்டு இவன் போண்டாவும் பஜ்ஜிமா வாங்கிட்டு வந்து தின்னான்னா அது மகா பாவம். அது 2 தான் மிகப்பெரிய பாவம். அதனால் இளையவர்களுக்கு போடு, குழந்தைகளுக்கு போட்டுட்டு அப்புறம் பெரியவங்க சாப்பிடணும். குழந்தைகளுக்கு போட்டு, தம்பிகளுக்கு போடு, அதுக்கப்புறம் தர்மபுத்திரா நீ சாப்பிடு, அப்புறம் பாஞ்சாலி.
உடனே பெண்ணுரிமை பேசுகிற பெண்களெல்லாம் என்கிட்ட சண்டைக்கு வந்தாங்க. ஏன் அவன் மட்டும்தான் கடைசியாக சாப்பிடணுமா? இது எழுதப்பட்ட காலத்தை நீங்கள் யோசிக்கணும். அப்போ நம்ம சேலம் மாதிரி எங்கே பார்த்தாலும் போண்டா கடை பஜ்ஜி கடையெல்லாம் கிடையாது. நீங்கள் உலகத்தில் வெளிநாடுகளுக்கோ வெளி மாநிலங்களுக்கோ போனால் தான் நம்ம சேலத்தோட அருமை தெரியும். டீ எஸ்டேட் நிறைய இருக்கிற சிலோனுக்கு போனால் வழியில் ஒரு இடத்துல நீங்கள் டீ குடிக்க முடியாது. கொழும்புலேருந்து கதிர்காமத்துக்கு முருகனை பார்க்க போனால் காரில் போனாலே 10:30 மணி நேரம் காஞ்சி கருவாடாக போயிடணும், கிடைக்காது. ஊட்டிக்கு போனால் டீ கடை கிடையாது, அங்கே டீ விளையுது, டீ கடை கிடையாது, அவன் வீட்டில் தான் போடுவான். ஃப்ரான்ஸுக்கோ லண்டனுக்கோ போனால் இந்த தெருவில் வச்சுட்டு திங்கிற பழக்கமெல்லாம் கிடையாது. நான் அப்போ தான் சொல்லுவேன், எங்கள் சேலம்தான் சொர்க்கம். கோயம்புத்தூருக்கு போனால் கூட நைட்டு கடை கிடையாது. கோயம்புத்தூரில் போனீங்கன்னா கூட நைட்டில் எல்லாம் கடை கிடையாது, அங்கே கொஞ்சம் பாலிஷ்டாக தான் இருப்பாங்க. நம்ம சேலத்தில் 24 மணி நேரம் மாடாது கொஞ்சம் அசை போடும், நம்ம அசையே போட மாட்டோம், அசையாமல் போடுவோம். இங்கே பஜ்ஜி தாண்டினா போண்டா, அதை தாண்டினா இடியாப்பம், அதை தாண்டினா பிஸ்கட்டு, அதை தாண்டா பேக்கரி, இத்தனை நான் பார்த்துக்கிட்டே வருவேன். வழியில் இத்தனை கடை வச்சுருக்காங்களே, இத்தனையிலையும் வியாபாரம் ஆகுமா? ஒவ்வொன்றையும் நிற்கிறது கூட்டம். வீட்டில் சமைக்கிறதே மறந்து போச்சு. ஏன்னா நான் வெளியில் வாங்கவே மாட்டேன், சாப்பிடவும் மாட்டேன். எவ்வளோ ஆனாலும் சுத்தத்துக்காக அல்ல, வாயை அடக்கணும். ஆண்டவன் இரவுன்னு ஒன்று வச்சு மனுஷனுக்கு தூக்கம்னு வச்சதுக்கு காரணமே சில உயிர்கள் பிழைக்கட்டும்னு தான். அப்போ 2 கோழி கிழி மீனெல்லாம் தின்னாமல் இருடான்னு. இப்போ என்னாச்சு, நைட் கடை தான் நல்ல வியாபாரம். இரவு முழுக்க ஆடு மாடு தான் இரவெல்லாம் தெரியும். மனுஷன் இரவு முழுக்க சாப்பிட்றான். பஸ்ஸில் போனால் தான் உங்களுக்கு தெரியும். இல்லை நான் வெளியூர்களுக்கு போயிட்டு ராத்திரி திரும்பி வருவேன். சேலத்தில் கிளம்புவோம், இங்கேருந்து சின்ன சேலம் போகும். சார் வண்டி 10 நிமிஷம் நிற்கும், இறங்குறவங்க இறங்கலாம். நான் மட்டும்தான் வண்டியில் உட்காந்துருப்பேன். எல்லாம் இறங்கி காப்பி 2 வாழைப்பழம். சரி, அதை தாண்டி அரூர் திருவண்ணாமலை தான் போகிறோம், ரொம்ப தூரம் இல்லை. ஏறும்போது மணி 9 வீட்டில் நல்லா சாப்பிட்டுட்டு தான் அரூர் வந்தால் அங்கே சார் இங்கே ஒரு 10 நிமிஷம் நிற்கும், சாப்பிட்றவங்க சாப்பிடலாம் போ. அவங்க வாழைப்பழத்தை உரிக்கிறது என்ன, பஜ்ஜியை திங்கிறது என்ன, அந்த பரோட்டாவை போடுறது என்ன, ஃபுல்லு. அரூர் தாண்டி ஊத்தங்கரையில் பாதராத்தில் வடை வேணுமா சமோசா வேணுமா, அவன் அதையும் வாங்கி போட்டுக்கணும். அதை முடித்தா செங்கத்தில் வேக வச்ச கடலை வேணுமா, பனங்கிழங்கு வேணுமா, தின்னு. செங்கம் தாண்டி திருவண்ணாமலை, இத்தனைக்குள்ளே வாய் மூடாத பட்டி. அந்த பஸ்ஸு பார்த்தா தீபத்தும் போது பஸ்ஸில் ஒரே கடலை தோலியும் பனங்கிழங்கும் தான் இருக்கும். அப்படியா சாப்பிட்றது நம்ம வாய் வாயாமல்? தப்பு. மெஷினுக்கு கூட கொஞ்சம் நேரம் விட்டால் தான் அது அடுத்த நாள் ஒழுங்காக வேலை செய்யும். அதுக்காகத்தான் ஆண்டவன் தூக்கம்னு நமக்கு மட்டும் தான் வச்சான். நாய் ஆடெல்லாம் தூங்குறதில்ல. டே பாவி நீ தூங்குடா, தூங்குற நேரத்துலையா திங்காமல் இரு. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் தூங்கிட்டே இருப்பார். நான் சில நாளைக்கு நைட்டில் வீட்டுக்கு போனால் அவன் தூங்கிட்டு இருக்கும்போது ஏதாவது வாங்கிட்டு வந்தோன்னா, எங்கே ருப்பணி வந்திருக்காங்க, ஜிலேபி வாங்கிட்டு வந்திருக்கா, தூங்கிட்டே இருப்பார். வாய் மட்டும் திறக்கும். அந்த அம்மா வாயில் போடுவா, சாப்பிட்டுக்கிட்டே தூங்குவார். அப்படி ஒரு அனாயாசம். இன்னொன்று வேடிக்கை சொல்கிறேன்னு, பவர் கட் ஆகிடுச்சுன்னா நெருப்பட்டி இருக்கிற இடம் தெரியல, மெழுகுவத்தி இருக்கிற இடம் தெரியல. நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, லைட் போயிடுத்து, மனைவி திட்டுறீங்க, ஏன் விளக்கேத்து. நானும் இருட்டில் தானேங்க இருக்கேன், எனக்கு எப்படி தெரியும்? 30 வருஷமாக நடமாடுகிற வீட்டில் நெருப்பட்டி எங்கே இருக்குது, மெழுகுவத்தி எங்கே இருக்குன்னு இருட்டில் தேடி எடுக்க முடியலை. ஆனால் லைட் பவர் போனாலும் கையில் எடுத்த சாப்பாடு கரெக்டாக வாய்க்கு தானே போகுது. வாய் எங்கே இருக்குன்னு தெரியலன்னு யாராவது பவர் கட்டுன்னு காதில் போட்டுக்கிறோமா, மூக்கில் போட்டுக்கிறோமா? இல்லையே. அது மட்டும் ரொட்டீனாக பவர் போனால் என்ன, எது போனால் என்ன, சரியா? ஏன் பழக்கம், அதில் அக்கறை, அதான் வேணும். வாழ்க்கையில் எதில் அக்கறை இருக்கோ அது அக்கறைக்கு கொண்டு போய் விடும். எதில் அக்கறை இல்லையோ அது இக்கரையிலேயே நிற்க வைக்கும். அதான் இங்கே அதைத்தான் சொன்னார், தம்பிக்கு போடு. ஏன் அப்போ பெண் கடைசியில் சாப்பிடணும்? அந்த காலத்தில் ஆண்கள் வெளியே போய் வேலை செஞ்சுட்டு வருவாங்க. இந்த மாதிரி கடைகள் கிடையாது, வீட்டில் தான் சாப்பிடணும். பல பேர் சுத்தத்துக்காக சாப்பிட மாட்டாங்க வெளியே, பல பேர் காசுக்காக சாப்பிட மாட்டார்கள். சில பேர் சாப்பிட நினைச்சாலும் கடைகள் கிடையாது, வீட்டுக்கு தான் வரணும். இப்போ மனைவி சமைச்சு போட்டால் தான் உங்களுக்கு சாப்பாடு. அவளுக்கு அப்படி இல்லை. பொரியலுக்கு கேரட் இருக்கிற போதே 2 கேரட் வாயில் போட்டுக்கலாம். சட்டிக்கு பொட்டுக்கடலை போடும் போதே 2 பொட்டுக்கடலை நாங்கள் வாயில் போட்டுக்கலாம். வடை சுடுற போதே வெந்து தான் 2 போட்டுக்கலாம். நீங்கள் எல்லாம் முடித்த பிறகு தான் சாப்பிட வருவீங்க. அவள் சமைக்கிறதுக்குள்ளே பாதி சாப்பிட்டு பார்த்துடலாம், அதனால் நீ கடைசியாக சாப்பிடு. நான் என்ன வேடிக்கையாக சொல்லுவேன், அது எதுக்காக வச்சாங்கன்னா, முன்னெல்லாம் ஆண்கள் பந்தி முதல்ல கல்யாணத்தில் வீட்டில் இல்லை, பெண்கள் பந்தி 2வது. சில பேர் சொல்லுவாங்க நாங்கள் தான் ஃபஸ்ட்டு. அட பாவிகளே, நீங்கள் ஃபஸ்ட்டு இல்லை, நீங்கள் பலிக்கடா. ஏன்னா
ஒரு திருநாள் அன்னைக்கு சமைச்சா வாயில் போட்டு பார்க்கப்படாது, உப்பு போருமாலாம் பார்க்கக்கூடாது. ஆண்கள் பந்திக்கு பரிமாறினா அதில் சொல்லி வச்ச மாதிரி இந்த பொரியல் அப்படியே இருந்தால் அது உப்பு பத்தலை வேகலை நாங்கள் தெரிஞ்சுக்குவோம். நாங்கள் சாப்பிட்றதுக்குள்ள அதில் உப்பு போட்டு சாப்பிட்டுப்போம். உங்களை முதல்ல டெஸ்ட் பண்ண வச்சு சாப்பிட. அதனால் இதில் யாரும் எல்லாத்துலேயும் ஒரு தத்துவம் இருக்குது. போட்டு விட்டு தர்மர் சாப்பிட்டு பிறகு பாஞ்சாலி. அப்படி தீர்ந்து போனால் கூட அவன் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம், கொஞ்சம் மிச்சம் வச்சுக்கலாம். உங்களுக்கு கொண்டு வந்து போட்டால் தான். இப்போ அது காலம் மாறிப்போச்சு. அவன் சமைச்சு போட்டு இவளுக்கு போடுற கதை இருக்குது. இல்லை 2 பேருமே ஹோட்டலுக்கு போகலாம். இப்போ ஹோட்டலுக்கு போகிற பழக்கம் ஒன்று சர்வ சாதாரணம். ஞாயிற்றுக்கிழமையானா என்னங்க வாரம் பூரா சாப்பிட்றது, ஹோட்டலுக்கு போகலாம். சமைக்கிற வேலையும் கிடையாது, எல்லாம் ரெடிமேடு. எல்லாம் ரெடிமேடு, உடையிலேருந்து உணவுலேருந்து எல்லாம் ரெடிமேடு. புருஷனும் ரெடிமேடு, பொண்டாட்டியும் ரெடிமேடு. அதனால் இங்கே வாங்கி வைத்தது அத்தனையும் அந்த அட்சய பாத்திரம் கொடுப்பதையெல்லாம் விருந்தாளிக்கு போட்டு, அதன் பிறகு தம்பிமாருக்கு போட்டு, தர்மபுத்திரன் சாப்பிட்டு பாஞ்சாலி சாப்பிட்ட பிறகு பாத்திரத்தை கழுவி வைத்தால் வராது. இது எதுக்குன்னு நினைப்போம். பாரதனை சொல்ல போனால் எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது, அது பாட்டுக்கு சொல்ல முடியாது. ஏன்னா இதனாலே பின்னாலே ஒரு பெரிய பிரச்சனை வரும். அது தீர்ப்பதற்கு இது வசதியாக இருந்தது. ஆரண்ய காண்டம்ங்கிறது 12 வருஷத்துக்கு கதையே 10 நிமிஷத்தில் சொல்ல முடியாது. குறிப்போடு நிறுத்திக்கிறேன். மீண்டும் அடுத்த வருஷம் சந்திப்போம். இப்போது கிளம்பிட்டார். அப்போது வியாசர் இன்னொன்று சொன்னார். தர்மபுத்திரா, இந்த 13 வருஷம் கழித்து ஒரு நாட்டை நீ வாங்கினோம்னா அவ்வளோ சீக்கிரத்தில் துரியோதனன் கொடுக்க மாட்டான். நீ போராடித்தான் வாங்கணும். போராட வேண்டும் என்றால் உனக்கு பலம் வேணும். அவன் அரசபையிலே இருக்கான், ஆட்சியில் இருக்கிறான், அவன் பக்கம் நிறைய பேர் சேருவார்கள். உனக்கு வேண்டும் என்றால் பலத்தை பெருக்கிக்கொள். இது எதை சொல்லி கொடுக்கறது நமக்கு? எப்பப்போ நமக்கு ஓய்வு கிடைக்கிறதோ அந்த ஓய்வு நேரத்திலே நாம் அடுத்த காரியம் செய்வதற்கு நம்மை பலப்படுத்தி கொள்ள வேண்டும். தூங்கிறதுக்காக அல்ல ஓய்வு. இப்போ லீவ் விட்டான்னா அடுத்த வருஷத்து பாடத்தை போய் படித்து வச்சுக்கோ. உனக்கு ஒரு 2 மணி நேரம் வீட்டில் ஓய்வு இருந்தால் நாளைக்கு சமையலுக்கு காய் நறுக்கி வை, மாவரைச்சி வை. அந்த ஓய்வு என்பது வேலை மாற்றமே தவிர தின்னுட்டு தூங்கிறது இல்லை. தின்று விட்டு தூங்குவது அல்ல. படித்துக்கொண்டே இரு. போர் அடிச்சுதா, சரி படிக்கிறத விட்டுட்டு கொஞ்சம் தையல் தைக்க முடியலையா, சமையல் பண்ணு, இல்லை பாத்திரம் கழுவு, இல்லை வீட்டை ஒழிச்சு வை, அப்புறம் கொஞ்சம் நேரம் டிவி மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டுமே தவிர தூங்கிறது அல்ல. இன்றைக்கி தூங்கிறதுக்கு பேர் தான் ஓய்வு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எங்கள் ராமன் எங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்தா, செல்வா அன்றைக்கி வந்தவ பார்த்தா உட்கார்றதுக்கு நகர்த்தணும். எங்கே பார்த்தாலும் புஸ்தகமாக கிடக்கும். 9 மணிக்கு உட்காந்தேன்னார், சாயந்தரம் 5:30 வரைக்கும் நான் என் புஸ்தகம்தான் என் மூச்சு, முழுகிடுவேன் அதுலேயே. அப்போ கொஞ்சம் போர் அடிச்சுதா, சரி தைக்க ஆரம்பி, இல்லை படம் வரைய ஆரம்பி, ஏதோ ஒன்று. மத்தியானத்தில் போய் ஒரு படுக்கையில் படுத்து தூங்குவது என்பது நம்முடைய பெரியோர்கள் தவிர்க்கப்பட்டது. தலகாணி வச்சு படுக்கக்கூடாது. இப்போல்லாம் படுக்கையே சுத்துறது கிடையாது, படுக்க மாட்டாங்க. வாசப்படியில் தலை வச்சு தான் படுப்பாங்க. சுத்தம், படுக்கையில் படுக்கக்கூடாது இங்கே. அதனால் உனக்கு கிடைத்திருக்கிற இந்த காலத்தை உன் பலத்தை பெருக்கிக்கொள். எப்படி பெருக்கிக்கிறது? அஸ்திரங்கள், உனக்கு தேவையான அஸ்திரங்கள், மந்திரங்கள். அஸ்திர சாஸ்திரம்னு பேர். அஸ்திரம்னா அம்பு, ஆயுதம். சாஸ்திரம்னா அதை பிரயோகப்படுத்துகிற மந்திரம். கொஞ்சம் பேர் படிச்சிருப்பீங்க, இல்லாட்டா நம்ம மாயாபஜார் படத்தில் பார்த்துருப்பீங்க. ஒரு அம்பு விட்டால் நெருப்பாக கொட்டும், இன்னொரு அம்பு மழையாக வரும், இன்னொன்று சூரியன் மாதிரி வரும், இன்னொன்று சந்திரன் மாதிரி வரும், இன்னொன்று பாம்பு மாதிரி வரும். இவன் பாம்பு மாதிரி அம்பு விட்டால் அவன் கருடம் மாதிரி அம்பு விடுவான். இவன் நெருப்பு மாதிரி அம்பு விட்டால் அவன் மழையாக விடுவான். இதெல்லாம் நம்ம பெரிய டெக்னிக்னு பார்ப்போம். அல்ல, அம்புகளிலே அக்னி அஸ்திரமோ வாயு அஸ்திரமோ இல்லை, அதுக்குரிய மந்திரம். உதாரணம் சொல்கிறேன். கேமலின் பேனா வாங்குறீங்க, எல்லா பேனாவும் ஒரே கம்பெனியில் செஞ்சது தான். இங்கே இருக்க எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு பேனா தர்றோம், எல்லா பேனாவும் எழுதும், அவ்வளோதான். ஆனால் எழுதுறது எதுவாக இருக்கும்? பக்தனாக இருக்கிறவன் அதை எழுதுனா ராமஜெயன்னு எழுதுவான், அயோக்கியம் முட்டை பெட்டிஷன் எழுதுவான், காலேஜ் பையன் காதல் கடுதாசி எழுதுவான், எங்கள் செல்வத்துக்கிட்ட கொடுத்தா கணக்கு எழுதுவான், ராமங்கிட்ட கொடுத்தா பையனுக்கு மார்க் போடுவார். ஒரே மாதிரி பேனா தான். ஆனால் எழுதுகிறவரை பொறுத்துத்தான் அந்த பேனாவில் எழுத்து வருமே தவிர பேனாவுக்கு தனியான எழுத்து கிடையாது. அதே மாதிரி அம்புகள் அத்தனையுமே இரும்பாலும் மரத்தாலும் செய்தது தான்.
அந்த அம்பை விடுவதற்குரிய மந்திரத்தை தெரிந்து கொண்டால்தான் அந்த அம்புக்கு அந்த சக்தி வரும். நீ இங்கிலீஷ் படிச்சிருந்தா உன் பேனா இங்கிலீஷ் எழுதும், நீ படிக்காமையே இருந்தும் உன் பேனா இங்கிலீஷ் எழுதாது. அதனால் இந்த சாஸ்திரம், அஸ்திர சாஸ்திரம், அஸ்திரம்னா ஆயுதம், சாஸ்திரம்னா அதற்குரிய மந்திரம். இப்போ சொல்லுகிறார் வியாசர். வியாசர் தான் வேதத்தை, வியாசம்னா முன்னெல்லாம் நாங்கள்லாம் படிக்கிற காலத்தில் காம்போசிஷன் நோட்னு சொல்ல மாட்டோம், வியாச நோட்டும்பாங்க. அப்போல்லாம் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் படிக்கும் போதெல்லாம் வியாச நோட்டு, வியாசத்தை திருத்தி தர்றேம்பாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, கட்டுரை நோட்டுன்னு ஆச்சு, அப்புறம் காம்போசிஷன் நோட்டுன்னு ஆச்சு. இப்போ அந்த நோட்டையே காணும். அதனால் வியாசம் என்றால் கட்டுரை, எழுதுவது எழுத்தாளர். வியாசர் தான் 18 புராணத்தை எழுதினவர், அவர் தான் மகாபாரதத்தை எழுதினவர். அது மட்டுமல்ல, வேதத்தை 4ஆக பிரித்தவர் அவர் தான். வேதம் என்பது ரிக், யஜுர், சாமம், அதர்வணம், 4 வேதம். இந்த வேதத்தை ஒருத்தர் சொன்னது அல்ல, ஆயிரக்கணக்கான முனிவர்களும் ரிஷிகளும். முனிவர் வேற, ரிஷி வேற, ஞாபகம் வச்சுக்கணும். முனிவர் என்பவர் தன்னந்தனியாக காட்டிலே போய் சடை வளர்த்து இறைவனை எண்ணுவது. ரிஷி என்பவன் மனைவியோடு போய், ஆனால் காம இல்லாமல் வானப்பிரஸ்தத்தோட. வசிஷ்டர் ரிஷி மனைவியோடு வாழ்ந்தார், கௌதமர் ரிஷி மனைவியோடு வாழ்ந்தார். ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் அனுசூய கதை. அதனால் இந்த முனிவர்களும் ரிஷிகளும் காட்டிலே தவம் செய்கிற பொழுது அந்த இறைவனுடைய அருளினாலே ஒரு பொறி மாதிரி ஏதாவது ஒன்று அவருடைய மூளையிலே உதிக்கும். அதுதான் ஞானம். அந்த ஞானத்தை அவர்கள் எழுத மாட்டார்கள், சொல்லுவார்கள். வேதத்துக்கு பேரே எழுதாக்கிழவி, அதுக்கு பேரே ஸ்ருதி. ஸ்ருதினா கேட்கத்தான் முடியும், தம்புரா ஸ்ருதியை கேட்கத்தான் முடியும், தம்புரா ஸ்ருதியை எழுத முடியாது. அது மாதிரி வேதம் கேட்கத்தான் முடியும். அவர்கள் அதை சொல்லுவார்கள். சொல்ல சொல்ல அவர்களிடத்திலே இருக்கிற சீடர்கள் அதை அப்படியே அவர்கள் பரப்புவார்கள். பின்னாலே வந்தவர்கள் அதற்கு விளக்கம் எழுத ஆரம்பித்தார்கள். அப்பொழுது அதற்கு பெயர் ஸ்மிருதி. அப்போதான் உபனிஷதங்கள் வந்தது. இந்த வேதம் என்பது அவரவருக்கு தோன்றியது. அது ஒரு இசையை வச்சுத்தான் வேதம். ருக்வேதம் வேற, யஜுர்வேதம் வேற, சாமவேதம் வேற, அதர்வண வேதம் வேற. கோவிலில் யாகம் பண்ணுகிறார்கள்னா இப்போ யார் வேணால் யாகம் பண்ணுற முடியாது. அதில் யஜுர்வேதக்காரர்கள் தான் யாகம் பண்ணணும், ருக்வேதக்காரர்கள் தான் அதற்கு வேண்டிய சாமக்கிரியைகள் சொல்லணும், சாமவேதக்காரர்கள் தான் அங்கே அதற்குரிய மந்திரங்களை சொல்லணும், அதர்வண வேதக்காரர்கள் வேலைகளைத்தான் செய்யணும், மாற்றி செய்ய அதிகாரம் கிடையாது. அதனால் இந்த வேதங்கள் பல்வேறு விதமாக இருந்தது. இதை தனித்தனியாக பிரித்தார், தனித்தனியாக சேர்த்தார். ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம். அதை பாரதம் தான் சொல்கிறது. தோத்திரங்களான சுருதிகள் யாவையும் 4ஆய் கோத்தவன். அந்த தோத்திரம், வேதம் என்பது இறைவனை வழிபடுவது. இன்னும் ஒரு ரகசியம் தெரிஞ்சுக்கணும். மற்ற மதங்களிலே எல்லாம் ஆண்டவன் வேதத்தை சொன்னான் அல்லது ஆண்டவனுடைய அடியார் சொன்னார் வரும். ஆனால் நம்முடைய இந்து மதத்திலே இறைவனும் வேதங்களுக்கு கட்டுப்பட்டவன். வேதத்தில் ஒரு தப்பு செஞ்சால் தண்டனைன்னா அது அவதார புருஷனான ராமனுக்கும் உண்டு, கிருஷ்ணனுக்கும் உண்டு. ராமனுக்கும் உண்டு, கிருஷ்ணனுக்கும் உண்டு. இதை சொல்ல போனால் விஷயத்தை விட்டு எங்கே போயிடுவேன். அதனால் இந்த 4 வேதங்களையும் 4 என்ற பிரிவாக பிரித்து கொடுத்தவர் இவர் தான். தோத்திரங்களான தெய்வ சுருதிகள் யாவையும் 4ஆய் கோத்தவன், பேரே சொல்லலை, 4ஆய் கோத்தவன் வியாசன். அவர் சொல்லுகிறார், தர்மபுத்திரா நீ என்ன பண்ண தெரியுமா, குன்ற வில்லவன் பாடின்று பார்த்தனே சென்று பாசுபதக்கனை வாங்கின் அல்லால் ஆர்த்த பைங்களால் அரும்புகை முடித்தல் அரிது என்றான். அர்ஜுனனை அனுப்பி சிவபெருமான்கிட்ட பாசுபதாஸ்திரம் வாங்கி கொண்டு வர சொல். அது வந்தால் ஒழிய உன்னாலே உன்னுடைய பகையை முடித்து நாட்டை பெற முடியாது. இது ஏன் எவ்வளோ விளக்கமாக சொல்கிறாங்கன்னு பாருங்க. ஏன் போகணும், ஒரு காரியம் செய்யணும்னா ஏன் செய்யணும், எப்படி செய்யணும், எதுக்காக செய்யணும், யார் செய்யணும், இந்த 4ஐயும் கேட்டுட்டு தான் முடிக்கணும். 4ஐயும் கேட்டுத்தான் நம்ம ஒரு காரியத்தை தொடங்கணும். ஏன் செய்யணும்? ஏண்டா கடைக்கு போறிய, எதுக்குமா போனோம், பையன் கேட்குறான்ல, எதுக்குமா கடைக்கு போனோம், பச்சை மிளகா வாங்கிட்டு வரதுக்கு. ஏன் வாங்கிட்டு வரணும்? உப்புமா கிளறதுக்கு.
யாருக்கு? விருந்தாளிக்கு. இது இத்தனை தெரிஞ்சால் தான் அவன் போவான். ஏன், எதற்கு, யார், எப்படி. இப்போ கரெக்டாக சொல்லிட்டார். நீ ஜெயிக்கணுங்கிறதுக்காக, எதற்காக ஜெயிக்க, யார் போகணும்? அர்ஜுனன் போகணும். எதுக்கு போகணும்? பாசுபத அஸ்திரம் வாங்க போகணும். எங்கே போகணும்? சிவபெருமான்கிட்ட போகணும். ஒரே பாட்டில் 2 வரியில் அத்தனையும் சொல்லிட்டார். குன்ற வில்லவன் பால் என்று பார்த்தனே சென்று பாசுபதக்கணை வாங்கின் அல்லால் ஆர்த்த பைங்கழலால் அரும்பகை முடித்தல் அரிது. ஏ, பீமன் அனுப்பக்கூடாதா? சகாதேவன் அனுப்பக்கூடாதா? டே தர்மபுத்திரா, நீயே போ. இந்த பாரதத்தில் ஒரு விசிஷ்டம். ராமாயணத்தில் ராமனே சண்டைக்கு போய் கஷ்டப்படுவான். மகாபாரதத்தில் தர்மன் போவே மாட்டான். அவன் செஞ்ச ஒரு பெரிய காரியம் சூதாடினது ஒன்று தான். அத்தனை பேரும் சபதம் பண்ணினார்களே, துரியோதனனை கொல்லுவேன், துச்சாசனனை கொல்லுவேன், கர்ணனை கொல்லுவேன், சகுனியை கொல்லுவேன். இவர் தானே வச்சு ஆடினார். ஏதாவது ஒரு சபதம் பண்ணினாரா? வாயே திறக்கலை. அதே மாதிரி குருட்சேத்திர யுத்த களத்திலே அந்த 18 நாட்களும் சின்னஞ்சிறுவனான அபிமன்யுவிலே இருந்து, அரவானிலே இருந்து, கடோத்கஜனிலே இருந்து, அங்கே அடைக்கலை கொடுத்தவனாகிய விராடனுடைய மகனான உத்தரனிலே இருந்து அத்தனை பேர் வீர போர் புரிந்து செத்தார்கள். தர்மபுத்திரன் களத்துக்கு முன்னணியிலேயே வரல, ஒப்புக்குத்தான் சண்டை போட்டான். அதனால தான் கிருஷ்ணன் 18வது நாள் போற, டே நீ தான் இன்னைக்கு சண்டை போடுறோம், இது உன்னோட போர், சல்லியனை எதிர்த்து போரிடுனார். கடமை செய்தாத்தான் உரிமையை பெறணும். போஸ்டர் ஓட்டுறவன் ஒருத்தவன், கோஷம் போடுறவன் ஒருத்தன், விடுவிடா போய் ஓட்டு கேட்குறவன் ஒருத்தன், அடி வாங்குறவன் ஒருத்தன், பெட்ரோல் ஊற்றி கொளுத்திக்கிறவன் ஒருத்தன். ஆனால் ஆட்சியில் உட்காந்து காசு சேர்த்துறவன் வேற ஒருத்தன். அது நம்ம கட்டளை, ஆண்டவன் கட்டளை அப்படி இல்லை. சூரபத்மனை இந்திரனுக்காக போர் எடுத்து போகிறான் முருகன். அப்போ சூரபத்மன் வானில சக்கரவாள பறவையாக மாறி சண்டை போடுறான். அப்போ தேவர்களெல்லாம் சொல்றாங்க, முருகா நீ தரையில் நிற்கக்கூடாது, அவன் போய் வானத்தில் பறக்கிறான், நீ தரையில் நிற்கக்கூடாது. இது இந்திரனுக்காகத்தான் இந்த சண்டை. சூரனுக்கும் இந்திரனுக்கும் தான் பகைமை. அவன் தேவலோகத்துக்கு போய் சண்டைக்கு போன போது இந்திரன் ஓடி வந்துட்டான், மனைவியும் கூட்டிக்கிட்டு சீர்காழியில் வந்து ஒளிஞ்சுக்கிட்டான் நிம்மதியா. இந்திரன் மகன் ஜெயந்தனை சிறையில் போட்டான், தேவர்களெல்லாம் சிறையில் போட்டான். அவங்க அமிர்தம் குடித்ததுனால சாகவும் முடியலை, இவன் அடிக்கிற அடியில் வாழவும் முடியலை. கஷ்டப்பட்டவங்க அவங்க. இன்னைக்கு சூரசம்ஹாரம் முடிஞ்ச உடனே ஆட்சியில் உட்கார போறவன் இந்திரன். முருகனுடைய இடத்துல அது கிடையாது. அப்போ அவனை எதிர்க்கணுமேன்னு ஒன்று பார்த்தார் இந்திரா. அப்போ தான் வர்றான் கடைசியா. உடனே இந்திரா மயிலா வாடினான். முருகனுக்கு முதல் வாகனம் இந்திர மயில் தான். இன்னும் கூட மயிலோட கழுத்தில் இருக்கிற கலருக்கு பேர் இந்திர நீலம்னு தான் பேர், பச்சையும் நீலமும் கலந்தது. அந்த இந்திர மயிலா வந்தான். மயிலுக்கு மட்டும்தான் கழுத்தை பூரா திருப்பி முதுகு பார்க்க முடியும். இப்போ சூரபத்மன் பார்த்தா என்னோட எதிரி கிடைச்சி விட்டானேன்னு இந்த மயிலை கொத்து கொத்துன்னு கொத்துறான். முருகன் தடுக்கவே இல்லை. முருகன் தடுக்கவே இல்லை. தனக்கு வாகனமாக இருந்த இந்திர சூரபத்மன் கிட்ட அடி வாங்குறா. அவர் பேசாமல் சிரிச்சுக்கிட்டே இருந்தார். இந்த மயில் திரும்பி திரும்பி பார்க்குது, முருகா காப்பாத்து, முருகா காப்பாத்து. அப்போ முருகன் சொன்னான், ஏண்டா அத்தனை பேர் அடி வாங்குறான், நீ உன் பெண்டாட்டியோட சீர்காழியில் போய் ஒளிஞ்சுக்கிட்டு இப்போ ஆட்சியை பிடிக்க மட்டும் வந்திருக்கியே, நீ என்ன செஞ்ச? கடமையை செய்யாத உனக்கு ஆட்சியை பிடிக்க உரிமை இல்லை, நீயும் அடி வாங்கு, வாங்கினா தான் உனக்கு ஆளுவதற்கு உரிமை. அதுதான் முருகன். குரமகளும் ஒன்று தான், துரைமகளும் ஒன்று தான், இந்திரனும் ஒன்று தான், சூரபத்மனும் ஒன்று தான். இந்திரனுக்கு என்ன மரியாதை கொடுத்தாரோ, எந்த வாகனம் கொடுத்தாரோ, அதையே தான் சூரபத்மனுக்கு கொடுத்து மயிலாக மாற்றிக்கொண்டார். அதான் தெய்வம், அதான் தெய்வம். இங்கேயும் அதைத்தான் சொன்னார். தர்மபுத்திரனுக்கு 18வது நாள் போற. இப்போ ஏன் அனுப்பினார்னா, எனக்கு கையொடிஞ்சு போச்சுன்னா நான் தான் டாக்டர்கிட்ட போனோம். எனக்கு கையொடிஞ்சு போச்சுன்னா செல்வத்தை போய் கட்டிட்டு வான்னு சொல்ல முடியாது. எனக்கு பசிச்சா நான் தான் சாப்பிடணும். ஒரு ஜாடிக்கு மூடி வாங்கணும்னா ஜாடியைத்தான் எடுத்துகிட்டு போகணும். இப்போ அர்ஜுனன் அவன்தான் வில்லாளி, அவன் தான் கர்ணனை கொல்லுவேன், அவனை கொல்லுவேன் சபதம் பண்ணியிருக்கான். அவனை வச்சு தான் இந்த யுத்தமே தொடங்கி இருக்கு. இப்போ அந்த அர்ஜுனன் கையில் இருக்கிறது காண்டீபம். அதனுடைய நாணை யாராலும் அறுக்க முடியாது. அவன் புட்டிலே இருக்கிற அம்பரா துணி குறையவே குறையாது. அதனால் இப்போ அர்ஜுனன் காண்டீபன் விஜயன், அவன் வெற்றி எப்போவுமே ஜெயந்தான். அப்பேற்பட்ட அர்ஜுனன், பல்குனன், பார்த்தன், ஸ்வேதவாகனன், கிருஷ்ணன், பீபத்சு, கிரீடி, சவ்யசாசி, தனஞ்சயன். அப்பேற்பட்ட அர்ஜுனன்
அவன் தான் போய் வாங்கணும். போடா, சரி காண்டீபத்தை கொண்டு போனாதான் அந்த அம்பு சரியாக இருக்கான்னு பார்க்கணும். சந்தேகத்தை அவன் தான் கேட்கணும். இதை எப்படி விடுறது, என்ன மந்திரத்தை சொல்கிறது, எல்லாம் ஒருத்தர் வாங்கிட்டு வந்து இன்னொருத்தர் கொடுக்க முடியாது. நீங்கள் குல்லா வாங்கிட்டு வந்து நான் தலைக்கு வச்சா சரியாக இருக்காது. பையன் சொல்லுவா, ஏன்ப்பா இதை வாங்கிட்டு வந்தேம்மா, போடா நீயே போய் வாங்கிக்கோப்போம். அதைத்தான் சொன்னார். நீயே போ, அர்ஜுனனே போ, நீ தான் அந்த பானத்தை விட போகிற. உன்னுடைய காண்டீபத்துக்கு சரியாக இருக்கணும். யார்கிட்ட போய் வாங்கணும்? பசுபதி கிட்ட போ. அது பாசுபதம். பசுபதியாலே கொடுக்கப்பட்ட அஸ்திரத்துக்கு பெயர் பசுபதாஸ்திரம். அது பாசுபதாஸ்திரம்னு வந்தது. இவன் கிளம்புறான். கிளம்பும்போது ஒரு நாள்ல எல்லாம் ஆண்டவன் கொடுத்துட மாட்டான். நீ பல காலம் தவம் செய்யணும். அப்படி தவம் செய்யும்போது பசி தாகத்தை தாங்கிக்கணும். விரதம் இருக்கேன்னா முதல்ல பசியை தாங்கணும். நான் சஷ்டி விரதம் இருக்கேன்னு 10 விரதம் திங்கப்படாது. 6 அடி போல் 5-6 ஊத்தப்போ அத்தனையும் தின்னுட்டு அத்தை ராத்திரியெல்லாம் பட்டினாலாம். அதுக்கு பேர் விரதம் இல்லை. பல ஆகாரம்னா தோசை, இட்லி, சப்பாத்தி இது இல்லை. பல் அப்படின்னா பழம். பல் ஆகாரம்னா 2 வாழைப்பழத்தை தின்னு தண்ணி குடின்னு அர்த்தம். வாழைப்பழத்தையும் திங்கிறேன்னு எல்லாத்தையும் தின்னுட்டு திங்கப்படாது இங்கே. அதனால் பசியை தாங்கணும். ஒத்த காலில் நின்னாமோ இப்போவும் கொடுத்தா தான் தீரணும்னு ஒத்த காலில் நிற்கிறோம். நம்ம நேத்தியே சொன்னேன், நம்முடைய வீடுகளில் சொல்லப்படுகிற பழமொழி, திட்டு அத்தனையும் நம்ம இதிகாச புராணங்களை சொல்லும். நான்லாம் நிறைய கேட்டிருக்கேன். எங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் அவங்க அப்போ சொன்னதெல்லாம் இப்போ பாரதத்தில் வருது. அவன் பாரு இந்த பொண்ணையே கட்டிக்கேன்னு ஒத்த காலில் நிற்கிறான். இது ஏன் ஒத்த காலில் நிற்கிறான்னு வார்த்தை வந்தது தெரியாது, எங்களுக்கு தெரியும். ஏன் ஒத்த காலுன்னா அர்ஜுனன் ஒத்த காலில் நின்று பாசுபதை வாங்கினான். போன மச்சான் திரும்பி வந்தான் புதுமணத்தோடம்பான். போயிட்டு ஒரு வேலையும் பண்ணாமல் திரும்பி வந்தா. அது ராமனை விஸ்வாமித்திரர் கூட்டி கொண்டு போனார் ராவண வதத்துக்கு. அவன் போய் சீதையை கல்யாணம் பண்ணி திரும்பி வந்துட்டான். ஒன்று சொன்னால் 10 சொல்கிறான்டா. ஒரு தடவை சொன்னால் புரியாது, ஒன்றுக்கு 10 தடவை சொன்னான். அதான் 10 அவதாரம். அதுதான் 10 அவதாரம். ஒன்று சொன்னால் 9 சொல்கிறான். துரியோதனை வச்ச இது இப்படியே சொல்லிகிட்டே போனால். ஏன்னா திருவண்ணாமலை ஒரு முறை பேசினேன். இந்து தர்மங்கள்னு நம்முடைய பழமொழிகள், நம்முடைய பண்டிகைகள், நம்முடைய விரதங்கள், நம்முடைய திருவிழாக்கள், நம்முடைய சமையல், நம்முடைய உடை, நம்முடைய உறவு முறைகள், நம்முடைய வாழ்க்கை, இது அத்தனையிலே இந்து மதம் இருக்குது. 10 நாள் ஒவ்வொரு தலைப்பு அப்படி கேட்டாங்க. அப்படி கேட்டார். அத்தனையிலும் இருக்குது. படிக்க படிக்க தோண்ட தோண்ட வரும் இங்கே. அதனால் ஒத்த காலில் நின்று தாண்டா வாங்கணும். ரொம்ப நாள் நிற்கணும். அதனால் கொக்கை பார்த்து கற்றுக்கோ. அது ஒத்த காலில் நின்று தான் மீன் பிடிக்குது. அதனால் நீ போய் ஒத்த காலில் நிற்கணும்னா அதுக்கு பலம் வேணும். இமயமலையில் போனால் சாப்பிட்றதுக்கு டீ கடையெல்லாம் கிடையாது. பசியை தாங்கணும். அந்த பசியை தாங்க உனக்கு மந்திரம் வேணும். 2 மந்திரத்தை சொன்னார். பிரதிஸ்மிதி அதை சொன்னால் ஒத்த காலில் ரொம்ப நாள் நிற்கலாம். சித்திராங்குதுன்ற கந்தர்வன் மந்திரத்தை சொன்னால் பசி தாங்கிற மந்திரம். அர்ஜுனன் கிளம்பினான். கைலாயத்துக்கு போகிறோம். பனிபடர்ந்த இமயமலை. இன்னைக்கு ஏராளமான தவசிகள் இன்னமும் தவம் செய்கிறாள். திருவண்ணாமலையிலையும் இருக்கிறார். கீழே வரவே மாட்டாங்க. போகிறான். பனி தாங்கணும். நமக்கு இந்த குளிர் தாங்கலை. தலைக்கு மஃப்ளர் கட்டி இப்போ பார்த்த வாசலில் ஒரு பொண்ணு டீ கடையில் மஃப்ளர் கட்டிகிட்டு நிற்கிது. இப்போ என்ன அப்படியா குளிருது? இல்லை. இமயமலையில் கூட வெற்றுடம்போட பரிக்கிரமா செய்கிறவங்க உண்டு, திபெத்தியர்கள். சட்டப்படம் ஒரு நாய் ஒன்று கைலாய யாத்திரைக்கு போகிற போது ஒரு நாய் ஒன்று தினமும் சுற்றுது கைலாசத்தை. எத்தனையோ வருஷமா அது ஏன் சுற்றுது, எதை சாப்பிடுகிறத யாருக்கும் தெரியல. இன்னமும் பார்த்தவர்கள் அத்தனை பேருமே எழுதியிருக்கிறார்கள் அதை. அதனால் புண்ணியம் செஞ்ச ஆத்மா இவன் போகிறான். நாம் எதுக்காக இதை சொல்கிறேன்னா, பார்வதி பரமசிவனை கல்யாணம் பண்ணிக்கொள்ள 7 வருஷம் தவம் இருந்தா. அவள் 5 வயசில் தவம் செய்ய ஆரம்பித்து 12 வயசில் தான் அவளுக்கு கல்யாணம் ஆச்சு. 7 வருஷம் கந்தபுராணம் ஆரம்பம். ஆனானப்பட்ட இறைவிக்கே பலம் கிடைப்பதற்கு 7 வருஷம்னா நாம் 4 சுற்று சுற்றிவிட்டு சாமி கொடுக்கலையா, பழாப்பான சாமின்னு திட்டினா கொடுப்பாரா? ஒரு பியூன் வேலைக்கு போனோன்னா கூட அதுக்கு சில தகுதிகள் வேணும். கொஞ்சம் காத்திருக்கணும். ஒரு 15 ரூபாய் இன்க்ரிமெண்ட் கிடைக்க 1 வருஷம் காத்திருக்கோம். அப்போ ஆண்டவங்கிட்ட பலன் கிடைக்க எவ்வளோ நாள் காத்திருக்கணும்? அது அவன் தான் தீர்மானிக்கணும் எப்போ கொடுக்கணும்னு. இங்கே அதே மாதிரி இவனும் கிளம்பி போகிறான். எத்தனை நாள் தெரியாது. இந்த பனிபடர்ந்த இமயமலை ஒற்றை காலை ஊனிக்கொண்டான். நீங்கள் மகாபலிபுரத்துக்கு போனால் அங்கே பகீரதன் தவம்னு ஒரு பாறையை காட்டும். அது பகீரதன் தவம் இல்லை, அர்ஜுனன் தவம். அந்த பாறைக்கடையில் ஒரு பிளவு இருக்கும். மழை பெஞ்சால் தண்ணி ஓடி வரும். அதை வச்சு இது பகீரதன் கங்கையை கொண்டு வந்தான்.
அது அர்ஜுனன் ஒத்த காலில் நின்று தலைக்கு மேலே கையை தூக்கி சிவசிவா. அப்போ பாறை மாதிரி நிற்கிறான், ஆடாமல் அசையாமல். அப்போ என்னாச்சு, அந்த மலை சாரலில் யானைகள் போகிறது. இந்த மிருகங்களுக்கு உடம்புல தினவெடுத்தா எதுலையாவது போய் உரையும். ஒரு எருமையாக இருந்தால் கூட, அறிவு கட்ட எருமையாக இருந்தால் கூட குட்டிச்சோரில் போய் தான் உரையுமே தவிர குடியிருக்கிற வீட்டில் வந்து உரையாது. ஆனால் மனுஷனுக்கு மட்டும்தான் தினவு வந்தால் பஸ்ஸில் போகிற பொண்ணு மேலே உரையும். அவன் எருமையோட மட்டம்னு அர்த்தம். அது உரையாது, குடியிருக்கிற வீட்டுக்குள்ளே வந்து உரையவே உரையாது. கோவில் திறந்து தான் இருக்குது. எங்கே கண்டாலும் காலை தூக்கி ஒன்றுக்கு போகிற நாய், எந்த நாயும் கோயிலுக்குள்ளே போய் ஒன்றுக்கு போகிறதுக்காக திறந்தானே இருக்குது. நம்ம ஆள் தான் 2 சுற்றிவிட்டு அந்த இதையும் பார்த்துவிட்டு சாமிக்கு பின்னாலே போயிட்டு வந்துடுவோம். நமக்கு அறிவு இருக்குது, ஒரு மண்ணும் இல்லை. அதனால் இங்கேயும் இவன் ஒத்த காலில் கருமையாக நிற்கிறான், கல் மாதிரி இருக்குது. இந்த யானைகளெல்லாம் வருதா, குட்டி யானை பெண் யானையோட. அதுக்கு உடம்புல தினவு. கொசு உட்காந்து கடித்தாலே நம்மளால் முடியல. இத்தினூடு எறும்பு, அந்த எறும்பு கடித்தா தேய்ன்னு தேய்க்கிறோம். அத்தனை பெரிய யானை. அது வந்து இதை கருங்கல்னு நினச்சி இவன் மேலே உரையுது கூட்டம் கூட்டமாக. அப்பவும் அசையலை. கருந்துரு கல்லென பிடியும் கன்றும் களிற்றினமும் உடல் உறிஞ்ச. அப்படியே நிற்கிறான். மழை பெஞ்சு மண்ணெல்லாம் அடித்து கரையான் மூடி போச்சு. கரையான் புற்றி அடினா. இந்த கரையான் புற்றில் தான் பாம்பு கருணாகம் குடியிருக்கும். பாம்பு ஒன்றுக்கு புற்று வைக்காது. இத்தினூடு கரையாக துளி துளியாக வாயிலிருந்து மண்ணை கொண்டு வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு புத்து கட்டும். அது கட்டி முடித்தோடனே அந்த கரையானை தின்னுட்டு பாம்பு வந்து உட்காந்துக்கும். நம்ம ஆள் மாதிரி. எவனாவது வீடு வச்சு 4 நாள் ஊருக்கு போயிட்டானா உடனே அதில் வீடு கட்ட ஆரம்பிச்சிருவான், பட்டா இருந்ததுன்னு. அதுதான் பாம்பு. அவனெல்லாம் பாம்புன்னு அர்த்தம், புரிஞ்சுக்கோங்க. அப்போ இங்கே அது என்னாச்சான், கரையான் மூடி பொழுந்து முளை புற்றதென புயங்கம் ஊற. இதை புற்றுன்னு நினச்சி, புயங்கம்னா பாம்பு, பாம்பு ஓடுதான் மேலே. அப்போது பேசாமல் நிற்கிறான். என்னாச்சு, மரமாக நினச்சி பூங்கொடிகள் மரணன பாங்கே சுற்ற. இவன் ஆடாமல் அசையாமல் நிற்கிறான். யானையெல்லாம் கல்லுன்னு உடல் உறிஞ்சுகிறது. பாம்புகளெல்லாம் புற்று மூடி அதில் குடியிருக்கு. கொடிகளெல்லாம் அவனை சுற்றி படருது. அப்பவும் பரிந்து வெயில் நாள், மழை நாள், பனி நாள் என்று பாராது அருந்தவம் மற்ற இவனைப் போல் செய்தவர் யார், சிவசிவ என்றே. வேற ஒன்றும் வேண்டாம். பெரிய பூ எடுத்து பூஜை பண்ண வேண்டாம். பேரை சொல்லி பிச்சை எடு. ஆண்டவன் நாமாவை சொல்லு, எப்பப்போ முடியுமோ. எங்கேங்க நேரமே இல்லை. என்னை கேட்பார் ஜெயராஜன், கேட்பார் சுகிசோ, ஏக்கா எப்பக்கா இதெல்லாம் மனப்பாடம் பண்ணுறேன். தேவையே இல்லை. வாழ்நாள் முழுக்க நெஞ்சில் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அது தூக்கம் வர வரைக்கும் நான் பாட்டு அபிராமி அந்தாதி வந்துக்கிட்டே இருக்கும். பஸ்ஸில் ஏறி உட்காந்து இங்கேருந்து அது 12 மணி நேரம் நாகர்கோவில் போகிறதுக்குள்ளே அது எத்தனை இருக்கோ அத்தனையும் சொல்லி முடிச்சாயிடும். வழிக்கு வீடினும் திருப்பெயரல்லால் மற்ற நான் அறியேன் மறுமாற்றம். அதான் சொல்லுவேன். பஸ்ஸுக்கு காத்திருக்கிறப்ப ஒரு பாட்டை படிங்க, ஒரு திருக்குறள். பஸ்ஸுக்கு காத்திருக்கப்போ திரும்ப திரும்ப சொல்லுங்கள். 7 வார்த்தையில் 4 வார்த்தை ஞாபகம் இருக்கும். சாயந்தரம் வீட்டுக்கு வந்து மறுபடியும் படிங்க. தூங்குற வரைக்கும் சொல்லுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு குறள் மனப்பாடம். பெண்கள் வீடு பெருக்குறீங்களா, ஒரு அபிராமி இருந்தாலும் சொல்லிக்கிட்டே பெருக்குங்க. புஸ்தகத்தை அப்பப்போ பார்த்துக்கோ. தோசை வாக்குறியா, இந்த கையில் அனுபூதியை வச்சுக்கோ. தோசை மாவை போட்டு எடு. தோசையும் ஒழுங்காக வரும், பாட்டு ஒழுங்காக வரும். இல்லைன்னா தோசை வேகிறதுக்குள்ளே திருப்பி போட்டு பிச்சு போயிடும். அதனால் படிக்கிறதுக்கு ஒரு நேரம்னு தனியாக வேண்டாம். சாகிற வரைக்கும் படிக்கலாம், மனசால் படிக்கலாம். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 5 பாட்டாவது நான் படித்து தான் தீர்வேன் எனக்குறானே விரதம். அது கல்கி ஆனந்தோடம் படித்தா கூட ஒரு நல்ல வார்த்தை வந்தால் 4 தடவை படிப்பேன். பழக்கமாக போச்சு மனப்பாடு ஆகிறதுக்கு. அதனால் எதற்கு சொல்லுகிறேன், அதை சிவசிவ நாமத்தை சொல்லு. எவ்வளோ தடவை சொல்கிறியோ அத்தனை நல்லது. ராமராமான்னு சொல்கிறதுக்கு பெரிய காரியம் இல்லை. சிவசிவான்னு சொல்கிறது அதை விட குறைவான நேரம். சொல்லு. சொல்லுனா நமசிவாயவே. நாராயணா என்னாத நாவென்ன நாவே. அதான் வேணும். சிவசிவா இவன் அதான் சொன்னான். வேறு ஒன்றும் செய்யலை. பெரிய பாட்டு பாடலை, ஒன்றும் செய்யலை. பல்லெடுங்காலம் பனி நாள், மழை நாள், வெயில் நாள் மாறி மாறி வருது. ஆனால் இவன் ஒற்றை காலை ஊன்றிக்கொண்டு சிவசிவ என தவம் செய்தவர்களே இவனை போல் அரியவாக தவம் செய்தவன் யார்? இந்திரன் பார்த்தான். அவன் நினச்சா இவன் இவ்வளவு கடுமையாக தவம் செய்கிறா இந்திர பதவியை பிடிக்கிறதுக்கோ. உடனே என்ன பண்ணா, இவன் தவத்தை முடிச்சுட்டா இந்திர பதவிக்கு வந்துடுவான். இந்திரன் என்பவன் ஒருவன் அல்ல, அதை புரிஞ்சுக்கணும்.
இந்திரன் என்பது ஒரு பதவி, பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர் மாதிரி. எவன் ஆயிரக்கணக்கான யாகங்கள் செய்கிறானோ அவன் இந்திரன் ஆவான். அங்கே போய் தப்பு பண்ணால் டபால்னு கீழே விழுவான். பாரதத்திலேயே நகுஷன் இந்திரன் தான் கீழே விழுந்தான். அவனுக்கு மலர் கொண்டு வந்து கொடுக்கிறார் தூர்வாசர், அதை யானை மேலே வைக்கிறான், அதை யானை இது பண்ண, அதனால் மலைப்பாம்பாக போ. கந்தபுராணத்தில் வர்ற இந்திரன் வேற, ராமாயண காலத்து இந்திரன் வேற, மகாபாரத காலத்திலே பல இந்திரர்கள். இந்திரன் என்பது ஒரு பதவி. இப்போ அந்த பதவிக்கு வந்துடுறானோ பயம். அதை தடுக்கிறதுக்காக காம குரோத லோபங்கள் தான் ஒருத்தரை செய்ய விடாமல் தடுக்கும். இன்றைக்கி யாராவது ஒரு ஆஃபீஸர்கிட்ட காரியம் ஆறணும்னா என்ன பண்ணுறான்? டெல்லியில் ஜோரா அசோகா ஹோட்டலில் ரூம் போட்டு 4 ஃபஸ்ட் கிளாஸ் பொண்ணுங்களை அனுப்பி பிராந்தி விஸ்கியும் கொடுப்பான். அவன் கையெழுத்து போட்டு போயிடுவான் மயக்கிறதுக்கு. இங்கே இந்த காரம் அப்போவே பிடிச்சி நடந்தது. அவன் ஊர்வசி ரம்ப எல்லாத்தையும் அனுப்பி ஆட்டம் போட சொன்னான் அர்ஜுனன் தவம் பண்ணுற இடத்துல. ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பலவீனம் உண்டு. எல்லாருக்கும் உண்டு. சில பேருக்கு குடிப்பது பலவீனம், சில பேருக்கு பெண்கள் பலவீனம், இன்னும் சில பேருக்கு காத்தால் தூங்கி எழுந்த உடனே பெட் காஃபி குடிக்கணும், இது ஒரு பலவீனம் ஒத்தொத்திருக்கோம். இன்னும் சில பேருக்கு சாப்பாட்டில் காரம் நிறையா இருக்கணும், இது ஒரு பலவீனம். ஒவ்வொருத்தருக்கும் ராத்திரி படுக்க போகிற போது சுட சுட பாலில் ஏலக்காய் போட்டு காய்ச்சி பலவீனம். பலவீனம் எப்படி வேணா இருக்கலாம். எதை வேணா நான் பொறுத்துப்பேன்ப்பா. என் பையனை யாராவது திட்டா என்னால் பொறுக்க முடியாது. நான் எதை வேணா பொறுத்துப்பேன். என்னோட பேனாவை யாராவது தொட்டால் எனக்கு செம கோபம் வரும். ஏதோ ஒரு பலவீனம் எல்லாருக்கும் இருக்கும். அந்த பலவீனம் அடுத்தவனுக்கு தெரியப்படாது. தெரிஞ்சால் அதை வச்சே நம்மளை கவுத்துருவான். அதுதான் முக்கியம். அர்ஜுனனுக்கு ஒரு பலவீனம்.